இல்லறத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும் மோட்சம் என்பது கர்மம் துறந்து ஞானத்தின் மூலம் பெற இயலாது என்று கொள்வோம். மற்றவர்களுக்கு, அதாவது பிரம்மச்சாரி முனிவர்கள், இது பொருந்தும் என்று கொள்வோம். இப்போது முரண்பாடுகள் இல்லை. அப்படி எடுத்துக்கொண்டாலும் முரண்பாடுகள் உள்ளன. முன்னர் கூறியதற்கும் இப்போது கூறுவதற்கும் வேதங்கள் உள்ளன. எப்படி? உங்கள் முன்னுரையில் கீதை கர்மமும் ஞானமும் அனைவருக்கும் பொதுவாகவே உள்ளது என்று உபதேசம் செய்ததாக கூறினீர்கள். இப்போது இல்லறத்தில் உள்ளவர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு மட்டும் ஞானம் மூலம் மோட்சம் உண்டாகும் என்று எப்படி கூறுவது? இதனை வேறு விதமாக நாங்கள் கூறுகிறோம். இல்லறத்தில் உள்ளவர்கள் வேத முறைப்படி கர்மம் இயற்றாமல் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு ஞானத்தின் மூலம் மோட்சம் கிடைக்காது. இவர்கள் ஸ்மிருதிகளில் விதிக்கப்பட்டவற்றை செய்யாமல் இருந்தால் மட்டுமே ஞானம் மூலம் மோட்சம் என்பது பொருந்தாது. இவர்கள் வேதங்கள் கூறும் கர்மங்களை சரிவர இயற்றினால் இவர்களுக்கும் ஞானத்தின் மூலம் மட்டுமே மோட்சம் கிட்டும் என்று கருத்து. இங்கும் பலத்த முரண்பாடுகள் உண்டு.